வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜூன் 12 வியாழக்கிழமை நம்ம இந்த வீடியோவில் விசார்ட் இன்னோவேஷன்ஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தயாரிக்கிற நிறுவனத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஏன் பார்க்க போகிறோம்னா, இந்த நிறுவனத்துக்கு 2500 ஸ்கூட்டருக்கான ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு இந்தியா முழுவதும் யூஸ் பண்ணுறதுக்காக. அப்புறம் இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான பங்குச்சந்தையில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயத்தை சொல்ல போகிறோம். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் இந்த விஷயம் தெரியாமல் இந்த பங்குச்சந்தையில் வீடியோ பார்க்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் இந்த விஷயத்தையும் இதில் நான் சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப கவனமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது உதவியாக இருக்கும். ரொம்ப நன்றி. நல்ல மார்க்கெட் அப்டேட் பார்த்துருவோம். சென்செக்ஸ் 123 புள்ளி அதிகரித்து 82,515 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 37 புள்ளி அதிகரித்து 25,141 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் 169 புள்ளி குறைஞ்சு 56,459 க்ளோஸ் ஆகிருக்கு. அப்புறம் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 446 கோடிக்கு விற்றுருக்குறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 1584 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்ம கிஃப்ட் நிஃப்டி 14 புள்ளி அதிகரித்து 25,215 க்ளோஸ் ஆகிருக்கு. அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயின் மதிப்பு 85 ரூபா 51 பைசாவாக இருக்குது, ஸ்டேபிளாக இருக்குது. அப்புறம் குருடாயில் 159 புள்ளி கிட்டத்தட்ட 3% அதிகரித்து 5,782. நம்ம யூஸ் பண்ணுற பெட்ரோல் தான் குருடாயில். அப்புறம் நேச்சுரல் கேஸு நம்ம யூஸ் பண்ணுற சிலிண்டர் தான், அது ஸ்டேபிளாக இருக்குது 301 புள்ளியில். அப்புறம் MCX கோல்டு 10 கிராம் 96,725 இருக்குது, ஸ்டேபிளாக இருக்குது, 24 கேரட்டு. அப்புறம் சில்வர் 1 கிலோ 59 புள்ளி இறங்கி, MCX சில்வரு 1 கிலோ 59 புள்ளி இறங்கி 1,05,333 க்ளோஸ் ஆகிருக்கு. இது பியூர் சில்வரு. இந்த கம்பெனியோட பேர் விசார்ட் இன்னோவேஷன்ஸ். மின்சார இருசக்கர வாகனம் தயாரிக்கிறதுல ஒரு முக்கிய இந்திய நிறுவனமாக இருக்கிறாங்க. மும்பை பங்குச்சந்தையில் BSEயில் பட்டியலிடப்பட்டிருக்கு. NSEயில் இவங்க இல்லை. இந்தியாவோட முதல் EV உற்பத்தியாளர் இவங்க தான். இதுதான் இவங்களோட சிறப்பு. இவர்களின் முக்கிய தயாரிப்பு பார்த்தீங்கன்னா ஜாய் பைக், அப்புறம் வியோம் இன்னோவேஷன்ஸ் இதெல்லாம் அடங்கும். நிறுவனம் அக்டோபர் 20, 1982 உருவாக்கப்பட்டுச்சு. ஜூன் 9, 2020 நிறுவனத்தோட பேர் விசார்ட் இன்னோவேஷன்ஸ் அண்ட் மொபைலிட்டி லிமிடெட் அப்படின்னு மாற்றம் செய்யப்பட்டுச்சு. மின்சார இருசக்கர வாகன பிரிவில் முக்கிய சந்தை பங்கை அடைவதை நோக்கமாக கொண்டிருக்கிறாங்க. மேலும் மத்திய கிழக்கு, ஐரோப்பா, அப்புறம் ஆப்பிரிக்கா நாடுகளில் அவங்களோட செயல்பாடுகளை விரிவுபடுத்த திட்டம் வச்சுருக்கிறாங்க. இதோட தற்போதைய தலைமை நிர்வாக இயக்குனராக மிஸ்டர் யாத்தின் சஞ்சய் குப்தா இருக்கிறார். நிறுவனத்துக்கு இப்போ நாடு தழுவிய நிலையில் பயன்படுத்துவதற்கு 2500 உல்ஃப் ப்ளஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களுக்கான ஆர்டரை ஸ்பீட் ஃபோர்க் EVயிடமிருந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதனால தான் இப்போ இந்த கம்பெனியை பற்றி நம்ம பேசுகிறோம். இந்த வாகனங்களை சுத்தமான நகர்ப்புற இயக்கத்தை மேம்படுத்துவதற்காக உறுதி செஞ்சுருக்கிறாங்க. முக்கிய இந்திய நகரங்களில் பயன்படுத்த திட்டம் வச்சுருக்கிறாங்க. மும்பை, புனே மற்றும் அகமதாபாத்திலும் அப்புறம் மற்ற நகரங்களுக்கும் படிப்படியாக சேவைகளை விரிவுபடுத்த திட்டம் வச்சுருக்கிறாங்க. மேலும் இந்தியாவின் வணிக இயக்கத்துறையில் ஈடுபடுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. இப்போ இவங்க 10க்கும் மேற்பட்ட மாடல்களை இப்போ வச்சுருக்கிறாங்க. 400க்கும் மேற்பட்ட நகரங்களில் வலுவான இருப்பை நிலைநாட்டியிருக்கிறாங்க. நிறுவனத்தோட Q4 ரிசல்ட்டை பார்க்கலாம். கடந்த 30 ஏப்ரலில் Q4 ரிசல்ட் வந்துருந்துச்சு. நிகர லாபம் ஆண்டுக்கு ஆண்டு 62% அதிகரித்து 6.45 கோடியாக இருக்குது. ஆனால் நிறுவனத்தோட நிகர விற்பனை 15% குறைஞ்சு 109 கோடியாக இருந்துச்சு. செயல்பாடுகளின் மூலம் கிடைத்த லாபம் 16.68 கோடி, ஆண்டுக்கு ஆண்டு 103% அதிகரிச்சிருக்கு. அப்புறம் எபிட்டா 86% அதிகரிச்சிருக்கு, 18.83 கோடியாக இருக்குது. எபிட்டா மீன் ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸஸ், டிப்ரிஷியேஷன் அண்ட் எமோர்டைசேஷன். அப்புறம் முழு ஆண்டுக்கும் ஒருங்கிணைந்த நிகர லாபம் ஆண்டுக்கு ஆண்டு 52% குறைஞ்சு 6.36 கோடியாக இருக்குது. விற்பனையை 5% குறைஞ்சு 304 கோடியாக இருக்குது. இது ரிசல்ட்டு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அப்புறம் ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 72 ரூபா வரைக்கும் போயிருக்கு. லோ 15 ரூபா 8 பைசாவில் க்ளோஸ் ஆகிருக்கு, கீழே போயிருக்கு. க்ளோசிங் பார்த்தீங்கன்னா நேற்று 16 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் 418 கோடி. அப்புறம் PE ரேஷியோ 67, செக்டார் PE 31, புக் வேல்யூ 2 ரூபா தான், 8 டைம் அதிகமாக இருக்குது விலை. அப்புறம் கம்பெனி குறைந்த அளவில் டிவிடெண்டும் கொடுக்குறாங்க. அது பரவாயில்ல, டிவிடெண்டும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வருஷம், ஆனால் கொஞ்சமாக கொடுக்குறாங்க. பங்குடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ, உள்ளார்ந்த மதிப்பு, என்ன விலைக்கு இந்த பங்கை வாங்கலாம், என்ன விலை பெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 ரூபா பெறும்னு செக்யூரிட்டிஸ் சொல்கிறாங்க நிபுணர்கள். 24 ரூபா பெறும்னு பார்க்கும்போது இப்போ உள்ள விலையை பார்க்கும்போது 30% டிஸ்கவுண்ட்டில் தான் இந்த பங்கு நமக்கு கிடைக்குது. 16 ரூபா தான் இப்போ இருக்குது.
இப்போ வருடத்தோட லோவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரிசல்ட்டு சிறப்பாக இல்லை. இவங்களுக்கு கிடைத்த ஆர்டரு அப்புறம் கம்பெனியோட வேல்யூ ரொம்ப சீப்பாக இருக்கிறதுனால தான் இதை பற்றி நம்ம பேசுகிறோம். இதை கன்சிடர் பண்ணலாம்னு. இதை கன்சிடர் பண்ணணும்னு சொன்னால் என்னோடய சஜஷன் 15 ரூபா 50 காசுக்கு கன்சிடர் பண்ணலாம். இப்போ அந்த விலையில் தான் அது இருக்குது கிட்டத்தட்ட. அப்புறம் 14 ரூபாய்க்கு போனால் கன்சிடர் பண்ணலாம், 12 ரூபாய்க்கு போனால் கன்சிடர் பண்ணலாம். ரொம்ப கீழே இருக்குது. இதை விட இறங்குமான்னு எனக்கு தெரியல. நம்ம கன்சிடர் பண்ணி வச்சுக்கிட்டா ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இதை 3 முறை கன்சிடர் பண்ணணும். நம்ம எப்போயுமே எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி அவசரப்படக்கூடாது. பெரிய தொகையை எந்த பங்குலையும் முதலீடு பண்ணக்கூடாது. அது தங்க ஊசியாக இருந்தாலும் சரி, குத்திக்கிட்டால் வலிக்கத்தான் செய்யும். அப்புறம் வந்து கொஞ்சம் முக்கியமான தகவல்களை நம்ம பார்த்துருவோம். நம்ம வீடியோ போடுறோம், நீங்கள் பார்க்குறீங்க, அப்போ நேரத்தை செலவழித்து பார்க்குறீங்க. பார்த்து முடித்தோடனே இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒரு காமெடி சேனலை நம்ம பார்த்தோம்னா மனசார மகிழ்ச்சியாக சிரித்து சந்தோஷமாக மனசை அமைதிப்படுத்திடுவோம். நம்ம எவ்வளோ கவலையாக இருந்தாலும் அந்த காமெடியை பார்த்தோம்னா நம்ம சந்தோஷம் அடைஞ்சிருவோம். அதே மாதிரி ஒரு சமையல் நிகழ்ச்சியை நம்ம பார்த்தோம்னா அதை நல்லா சமைக்க கற்றுக்கிட்டு நம்ம லைஃப்பில் வந்து அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். நமக்கு சமைச்சு சாப்பிடுவோம். நம்மளே சொந்தமாக சமைச்சு சாப்பிட்றது ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். இது மாதிரிலாம் இருக்குது. அதை மாதிரி இந்த நம்ம ஒரு வீடியோவை பார்த்துட்டு எந்த முயற்சி இல்லாமல் நம்ம பேசாமல் இருந்தோம்னா எந்த பலனும் இல்லை. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இப்போ வீடியோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோவை பார்க்குறோம்னா நம்ம பார்த்து முடிச்சுட்டு அந்த பங்குகளை வந்து ஒரு தனி நோட்டு போடணும். ஒரு சின்ன நோட்டு வாங்கி அதெல்லாம் நம்ம எழுதி வைக்கணும். எந்த ஸ்டாக்கை நம்ம என்ன ப்ரைஸ்க்கு வாங்கலாம் அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம்னா அதை எழுதி வச்சிடணும். ஏன்னா நம்ம பார்த்துட்டு முடிகிறதோடு அது மறந்து போயிடும். நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம். அப்போ வந்து நம்ம பார்த்த அந்த முக்கியமான தகவல்கள்லாம் வீணாக போயிடும். அது நமக்கு உபயோகப்படாமையும் போயிடும். அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு சின்ன நோட் எடுத்து அதை எழுதி வைக்கணும். தேதி போட்டு என்ன விலைக்கு எந்த பங்கை வாங்கலாம் அப்படின்னு. தரமான பங்குகளை நம்ம எழுதி வச்சுக்கிட்டே வந்தோம்னா அது அந்த விலை வர்றப்போ உங்களுக்கு தெரியாது. நீங்கள் நோட் எடுத்து பார்த்துக்கிறலாம். அதுக்கு என்ன முறைன்னா, நீங்கள் எழுதி வச்சுட்டே வந்த பிறகு அதை ஒரு நோட் எடுத்து நீங்கள் அந்த நோட்டில் இருக்கும். அப்போ நீங்கள் டெய்லியோ இல்லை 2 நாளைக்கு ஒருக்காவோ மார்க்கெட் முடிகிறதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து பார்க்கலாம். நீங்கள் வாங்குறதுக்கெலாம் தயாராக பணம் வச்சுருக்கணும். வச்சுக்கிட்டு பார்த்துட்டு நீங்கள் எதிர்பார்த்த வேலை அந்த பங்கில் வந்துருந்துச்சுன்னா வாங்கிடலாம். அது ஒரு மெத்தடு, கன்சிடர் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் முன்னாடியே மார்னிங்கே ஆர்டர் போட்டு வச்சுட்டு உங்கள் வேலையை பார்க்கலாம். அந்த விலைக்கு பக்கத்தில் வந்துருச்சு அந்த பங்கு அப்படின்னா நீங்கள் ஆர்டர் போட்டு உங்கள் வேலையை பார்க்கலாம். உங்கள் வேலை கெடாது. ஜிடிடி ஆர்டர் போட்டுடலாம். ஜிடிடி ஆர்டர் போட்டு வச்சிட்டா அந்த பங்கு அந்த விலைக்கு வர்றப்போ அது வந்து பையிங் ஆயிரும். இதுதான் ஒரு சிஸ்டம். அப்புறம் என்ன பண்ணலாம்டா, மணி கண்ட்ரோல் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் போய் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் எந்தெந்த பங்கு விரும்புகிறீங்களோ அந்த பங்கெல்லாம் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நீங்கள் ஈவினிங் ஒரு டைம் 5 மணிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். மார்க்கெட் இப்போ 3:30 முடியுதா, ஒரு 2:30 மணி 2 மணிக்கு உங்களுக்கு ஓய்வான நேரத்தில் அதை போய் பார்க்கலாம். பார்த்தா உங்களுக்கு இந்த விலைக்கு இப்போ நம்ம நினச்ச பங்கு வந்திருக்கு அப்படிங்கும் போது அதை வந்து வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். இதுதான் மெத்தேடு. இது இல்லாமல் நம்ம வந்து பார்த்துட்டு அப்படி போனோம்னா எந்த பயனும் இல்லை. அதுபோக இன்னொரு விஷயம் என்னென்னா, உலகத்தில் 1000 செய்திகள் இருக்கும். பங்கு சந்தையை பற்றி ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செய்தி வந்துக்கிட்டு இருக்கோம். எல்லா செய்தியும் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நம்ம வந்து சராசரி மனிதர்கள் தான். நம்ம என்ன பண்ணால் நமக்கு முக்கியமான செய்திகளை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பங்கை செலக்ட் பண்ணுறோமா, அதை வாங்குறோமா, அதில் என்ன லாபம் கிடைக்க போகுது அதை தான் நம்ம யோசிக்கணும். இப்படி தான் எல்லா பங்கையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்ம தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலைன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் நிறைய செய்திகளை மூளையில் போடுறதுனால நமக்கு எந்த பலனும் இல்லை. முக்கியமான செய்திகளை நம்ம எடுத்துக்கிட்டு அது பயனுள்ள விஷயங்களை நம்ம இது பண்ணிக்கலாம். ஒரு 1000 கம்பெனி என்னென்ன பண்ணிச்சுன்னு தெரிஞ்சுக்கிற வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஏன்னு கேட்டால் நமக்கு வேலைகள் வேறு வேலைகள் நிறையா இருக்கும். அதனால் நம்ம இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயங்கள். இதெல்லாம் நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியாமல் போச்சு. எனக்கு சொல்லியிருந்தாங்கன்னா நான் இன்றைக்கி நல்ல பொசிஷனில் பெரிய லெவலில் வந்திருப்பேன் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில். இதெல்லாம் வந்து நம்ம ஒரு சின்ன விஷயங்கள், ஆனால் இதுதான் பெரிய விஷயங்களாகவும் பின்னாடி இருக்கும். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்களை சொல்கிறேன். இதை நீங்கள் இது படிக்கங்க. அது மாதிரி அந்த மணி கண்ட்ரோலில் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கலாம். ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் உங்களுக்கு டைம் கிடைக்குதா, வெள்ளிக்கிழமை ஈவினிங் எடுத்து பாருங்கள். ஒரு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பாருங்கள். மதிய டைமில் பாருங்கள். பார்த்துட்டு எந்த பங்கு நம்ம வாங்கின விலைக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். அதை பை பண்ணுங்கள், கன்சிடர் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு இன்னும் வந்து இந்த வீடியோவோட நோக்கம் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த பங்கு இந்த வீடியோவில் பார்த்தோம், இந்த விலைக்கு பெரும்னு சொன்னாங்க, நம்ம வாங்கணும், இவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னு. இதெல்லாம் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்குன்றது என்னோடய கருத்து. நீங்கள் சொந்தமாக யோசித்து முடிவு பண்ணிக்கோங்க. வந்து ஒரு நோட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதில் எழுதி வச்சுக்கோங்க. உங்களோட ஸ்டாக்கை வந்து அந்த பேரை போட்டு எந்த விலைக்கு வாங்கலாம், பையிங் லெவல் என்ன விலை அப்படின்னு பார்த்துக்குங்க. 3 டைமாக என்னென்ன விலைக்கு வாங்கலான்னு எழுதி வச்சுக்கோங்க. அவசரப்படாமல் பொறுமையாக அந்த விலை வர்றப்போ வாங்குங்க. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. நீங்களும் சொந்தமாக யோசிச்சுக்கிட்டு நல்ல முடிவாயிடுங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க 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 நன்றி.